பார்க்ல உங்க கூடவே விளையாடுற பேய்களோட கதைகளை தான் நாம இப்ப பார்க்க போறோம். பிள்ளையாரப்பா குழந்தைகளை தூக்கிட்டு எங்க போறாரு? பார்க்ல ஏன் பேய் ஊஞ்சலாட ஹெல்ப் பண்ணுது? குழந்தைங்க ஏன் மாயமா மறைஞ்சு போறாங்க? இந்த பார்க் பேயோட கதையை தான் நாம இப்ப பார்க்க போறோம். இங்க ஒரு பொண்ணு பார்க்குள்ள வர்றா. ஊஞ்சல் விளையாட ஆசைப்படுறா. ஊஞ்சல்லே உட்கார்றா. ஊஞ்சல ஆட்டி விட ஆளே இல்ல, தனியா உட்கார்ந்து எப்படி விளையாடுறது? அப்போ சுவத்துக்குள்ள இருந்து ஒரு பேய் வந்து ஊஞ்சல ஆட்டுது. ஆனா அந்த பொண்ணோட கண்ணுக்கு தெரியல யாரும் ஆட்டுறாங்க போல அப்படின்னு அவ ஜாலியா என்ஜாய் பண்றா. இந்த பக்கம் ஒரு பையன் ஊஞ்சல் ஆடுறதுக்காக உட்கார்ந்துக்கிறான். மறுபடியும் சுவத்துக்குள்ள இருந்து பேய் வந்துச்சு ஊஞ்சல ஆட்டுறதுக்காக. இந்த பையனோட அம்மா வரத பார்த்ததும் பேய் மறைஞ்சு போயிடுச்சு. ஏன்னா இந்த பேய்கள் பார்க்குக்கு தனியா வர குழந்தைகளை தான் பிடிச்சுக்கிடும். அடுத்தது சீசா. ஒரு பையன் ஜாலியா சீசா விளையாட உட்கார்றான். ஆனா கூட ஒரு ஆள் இல்லையேன்னு வருத்தப்படுறான். அடுத்த நிமிஷம் சீசா அதுவா மூவ் ஆகுச்சு. ஆனா உண்மையிலேயே சீசாவை யார் மூவ் பண்றான்னு யாரு கண்ணுக்கும் தெரியல. அவனுக்கு சந்தோஷம்தான். இப்படி ஊஞ்சல்ல, சீசால, மத்த ராட்னங்கள்ல தனியா வர குழந்தைகளுக்கு பார்க்ல இருக்கிற பேய்கள் உதவுனாங்க. கொஞ்ச நாள்ல எந்த குழந்தைகளுக்கு அவங்க ஹெல்ப் பண்ணாங்களோ அந்த குழந்தைகள் தனியா பார்க்குக்கு விளையாட வர்றப்போ பார்க்கு பேய்கள் அவங்கள இழுத்துட்டு போனாங்க. இப்ப குழந்தைகளை காணும்னு பெத்தவங்க போலீஸ் ஸ்டேஷன்ல நிக்க, கடைசியா அவங்க பிள்ளைங்க எங்க போனாங்க? எல்லா பேரண்ட்ஸும் சொன்ன ஒரே பதில் பார்க். பார்க்கோட சிசிடிவி கேமராவை பாக்குறாங்க. குழந்தையோட பின்னாடி ஒரு மர்மமான உருவம் நின்னுச்சு. அது என்னன்னு போலீஸும் மக்களும் உத்து பாக்குறப்போ மக்கள் குழம்பி போய் நின்னாங்க. இப்போ இது அமாவாசை இரவு. பிள்ளையார் கோவில். சிலைக்குள்ள இருந்து பிள்ளையார் வெளியில வர்றாரு. இந்த ஊர்ல ஏதோ தப்பு நடக்குது, நாம என்னன்னு பார்க்கணும் சொல்லிட்டு பார்க்குக்கு போறாரு. அங்க எதுவும் தெரியல. ஆனா அவருக்கு அங்க ஏதோ தப்பு இருக்குதுன்னு தெரிஞ்சு அங்க பெரிய பள்ளத்தை உருவாக்குறாரு. பாதாள உலகத்துக்குள்ள பிள்ளையாரும் மோஷிகனும் உள்ள போறாங்க. உள்ள போய்கிட்டே இருக்கிறப்ப பாதாள உலகத்துல பார்க்கு பேய்கள் குழந்தைகளை அடைச்சு வச்சிருக்குது தெரிய வந்தது. பார்க்கு பேய்கள் பிள்ளையார தாக்க முயற்சிக்க பிள்ளையார் தன்னோட தெய்வீக சக்திகளை அனுப்புனாரு. பார்க்கு பேய்கள் பிள்ளையார அட்டாக் பண்ண அது பிள்ளையார ஒண்ணுமே பண்ணல. இவங்களை எதுக்காக அடைச்சி வச்சிருக்க? இவங்க அம்மாட்ட திரும்ப இவங்களை அனுப்பு. அதெல்லாம் முடியாது. எதுக்காக வச்சிருக்க? காரணத்தையா சொல்லு. அப்பதான் பார்க்கு பேய்கள் நடந்ததை சொல்ல ஆரம்பிச்சாங்க. நாங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மகளிர் சங்கத்துல இருந்து ஒரு ட்ரிப்புக்காக இந்த ஊருக்கு வந்தோம். அப்ப ஒரு கோயில்ல தங்கி ரெஸ்ட் எடுத்துட்டு இருந்தோம். அப்ப எங்க குழந்தைங்க அங்க இருக்கிற பார்க்குக்கு போகணும்னு அடம் பிடிச்சாங்க. அதெல்லாம் போகக்கூடாதுன்னு நாங்க சொல்லிட்டோம்.
ஆனா எங்க பேச்ச கேட்காத எங்க குழந்தைங்க நாங்க அசந்த நேரமா பார்த்து பார்க்குக்கு போனாங்க. அங்க பக்கத்துல இருந்த ஃபேக்டரியில தீ விபத்து ஏற்பட்டு பார்க்ல இருந்த எங்க குழந்தைகளும் செத்து போயிட்டாங்க. அதை தாங்க முடியாத நாங்களும் அந்த தீயில விழுந்து செத்து போயிட்டோம். அதனாலதான் பார்க்குக்கு எந்த குழந்தைங்க தனியா வந்தாலும் நாங்க அவங்கள கடத்திடுறோம். பார்க்குக்கு குழந்தைங்க தனியா வர்றது தப்பு தானே. நீங்க உங்க பிள்ளைய பிரிஞ்சிருக்கிற மாதிரி அவங்களும் அவங்க அம்மா அப்பாவை பிரிஞ்சிருக்கிறாங்க. பார்க்குக்கு தனியா வர்றது தப்பு தான். சரி, அவங்கள விட்டுரு. இப்ப பிள்ளையார் எல்லா குழந்தைகளையும் எலிமேல ஏத்திக்கிட்டு கிளம்புனாரு. நான் உனக்கு ஒரு வரம் தரேன். இந்த பார்க்ல எரிஞ்சவங்க எல்லா பிள்ளைகளுக்கும் திரும்ப உயிர் கொடுக்குறேன். இறந்து போய் ஆவியான எல்லாரும் மறுபடியும் மனுஷ ரூபத்துக்கு வந்தாங்க.